ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் முதியோர் பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்டோர் பென்ஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பென்ஷன் ஸ்கீம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் தமிழகத்தில் விளிம்பு நிலையில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நிறையா பென்ஷன் ஸ்கீம் இருக்குங்க. விவசாயிகளுக்கான பென்ஷன், ஆதரவற்றவங்களுக்கான பென்ஷன், விதவைக்கான பென்ஷன், மூத்த குடிமகளுக்கான பென்ஷன் போன்ற பல்வேறு வகையான பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. மாதம் மாதம் உங்களுக்கான அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்கீம் குறித்து சட்டப்பேரவையில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. நலிவடைந்த 1.80 லட்சம் பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது முதியவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் போன்ற 1.80 லட்சம் பெண்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சட்டப்பேரவையில் இன்னைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ புதுசாக 1.80 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஓய்வூதிய ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னமான திட்டங்கள் இருக்குது, தகுதி என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டம். சமூகத்தின் ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்க சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு முன்னோடியாக விளங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண்கள் ஆகியோருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் ரீசெண்டாக 1000 ரூபாயிலிருந்து 1500 பார்த்தா உயர்த்தினாங்க. மீதி இருக்க எல்லா பென்ஷன் ஸ்கீமே 1000 ரூபாயிலிருந்து 1200 தமிழக அரசு உயர்த்தி அமைச்சாங்க. இப்போ என்னமான திட்டத்தெல்லாம் செயல்படுத்துகிறாங்க, அதுக்கான தகுதி என்ன, அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா வேலையற்றவங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தனியார் மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இருப்பவராக இருக்கீங்க. 3 லட்ச ரூபாய்க்குள்ள இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதேமாரி உங்களுக்கான பர்சன்டேஜ் 40% மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் ஓய்வூதிய திட்டம் வழங்குறாங்க. நீங்கள் விடோ கேட்டகரியாக இருக்கீங்க, ஆதரவற்ற விதவியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான தகுதி 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அசையா சொத்து 1 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் கொடுத்துருக்கு. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்துக்கான ஒரு அட்டை இருக்குங்க. அந்த கார்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆதரவற்றவாக இருக்கணும், 60 வயசுக்கு மேலே இருக்கணும், நிலமற்ற விவசாய தொழிலாளராக இருக்க வேண்டும். உங்ககிட்ட லேண்ட் இருக்கக்கூடாது, பட் நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கணும். அதேமாரி அசையா சொத்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த தகுதி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் இருக்குங்க. அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை கைவிட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான தகுதி ஆதரவற்றோராக இருக்கணும், 30 வயசுக்கு மேலே இருக்கணுங்க. அதேமாரி சட்டப்பூர்வமாக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். டிவோர்ஸ் வாங்கி குறைந்தபட்சம் 5 வருஷம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி 1 லட்சத்துக்கு மிகாமல் உங்களுக்கு அசையா சொத்து இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த தகுதி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி பார்த்தா திருமணமாகாத ஏழை பெண்கள் 50 வயது ஆகியும் திருமணம் ஆகாத இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் ஓய்வூதியம் வழங்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஆதரவற்றவங்களாக இருக்கணும், திருமணம் ஆகாத பெண்ணாக இருக்க வேண்டும், வயது 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அதேமாதிரி தான் அசையா சொத்து 1 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலங்கை அகதிகளுக்கும் ஓய்வூதியம் பென்ஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு கூட இணைஞ்சு தமிழக அரசு ஒரு சில ஓய்வூதியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய விதவையர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் வழங்குறாங்க. இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே இணைஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம். ஸோ நீங்கள் 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஆயிடுச்சுனாவே இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ 60 வயசுக்கு மேலே ஆகுது, ஆதரவற்றதாக இருக்கீங்க, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகுது அப்படின்னா மாதம் 1500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட் இந்திரா காந்தி தேசிய விதவியர் ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆதரவற்ற விதவியாக இருக்கீங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க, 40 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 80% மேலே இருக்கணும், 18 வயசு மேலே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேசிய குடும்ப நல திட்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்து பாருங்கள், மத்திய அரசு 200 ரூபா கொடுக்குறாங்க, மாநில அரசு 100 ரூபா, மொத்தமாக 1200 ரூபா பங்களிப்பு பண்ணுறாங்க. 80 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மத்திய அரசு 500 ரூபா பங்களிப்பும் மாநில அரசு 700 ரூபா, டோட்டலாக 1500 ரூபா வந்து வழங்குறாங்க. இந்த மாதிரி மத்திய மாநில அரசு கலந்து இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமை செயல்படுத்துகிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 1500 ரூபா மாதம் மாதம் கிடைக்குது. இது எல்லாருக்குமே 1200 ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழெலாம் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. டேரெக்டாக இசேவை மையம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்கீம் இருக்குது. நீங்கள் வந்து முதியோர் ஓய்வூதிய திட்டம் 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா அது அப்ளை பண்ணலாம். விதவியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆதரவற்ற விதவிகள் இருக்குது. அதுக்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்டோராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. உழவர் பாதுகாப்பு அட்டை அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தகுதி இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் இதுக்கப்புறம் பென்ஷன் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. நல்ல ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மேலும் தமிழகத்தில் 1.80 லட்சம் பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணி தரப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வந்து பார்த்தோன்னா யாரையும் நம்பாமல் நீங்களே போயிட்டு இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி ஸ்கீமை வந்து பெற பாருங்க. இதுதான் மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. இதுக்கான வீடியோலாம் வேணும், ஏன்னா நீங்களே கூட ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓப்பன் போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்ளை பண்ண தெரியாது அப்படின்றவங்க நியரஸ்டாக இருக்க இசேவை மையத்தில் போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கீமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்குடைய அதாவது பசங்க யாராச்சும் வந்து கைவிடுறாங்க, பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லை, அந்த மாதிரி ஆதரவற்றாக இருக்கீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி உங்ககிட்ட நிலம் இருக்கக்கூடாது, சொந்தமாக சொத்துக்கள்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான க்ரைட்டீரியாவும் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி அப்ளை பண்ணுங்கள். ரீசெண்டாக எலெக்ஷன் வரப்போகுதுங்க, அதனால் முன்கூட்டியே இப்போ இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.80 லட்சம் பேருக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. உடனடியாக அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக இசேவை மையங்களை போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான முதியோர்கள் இருக்காங்க, ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, திருமணமாகாத ஏழை பெண்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கும் அந்த உழவர் பாதுகாப்பு அட்டை மூலமாக இந்த ஸ்கீமில் ஓய்வூதியம் வழங்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இதுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ அப்ரூவல் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக மாதம் மாதம் அமௌண்ட் வரப்போகுது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.